வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்துல எப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில செய்தித்தாள்கள் இருந்து நம்ம நாள்தோறும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். இன்றைய தினம் நம்ம வழங்க போது ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2025ஆம் ஆண்டிற்கான நடப்பு செய்திகள். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லி அது கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ள எஃபோர்ட் போட்டு ரீசெண்டா எப்படிலாம் டிஎன்பிஎஸ்சில என்னென்ன ட்ரெண்ட்ல எப்படிலாம் ஸ்டைல்ல கீழே இறங்கி இந்த திட்டங்கள், கரண்ட் அஃபேர்ஸ், மாநாடுகள், முக்கியமான செயற்கைக்கோள்கள் இதன் அடிப்படையில் எப்படிலாம் கேள்வி கேட்கறாங்களோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோ வந்து தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க, மறக்காம நடுவில் சரி கடைசியா கேட்கிற அந்த சூப்பர் 6 கேள்விகள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மறக்காம பதில்களை சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். போட்டித் தேர்வுகள்ல அந்த தேர்வு எழுதுற நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சிறப்பான ஒரு சாதனையை படைக்க முடியும். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஆகஸ்ட் 2, 2025 நடப்பு செய்திகள். ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஒரு முக்கியமான 2 சிறப்பு தினம் இருக்குது. அப்படி ஒவ்வொரு நாட்களையும் வரும்போது சில முக்கியமான பர்சனாலிட்டிஸ், சரியா, தனி நபர்களை பத்தி லைட்டா தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்காலி வெங்கையா. சரி, இந்தியாவில தேசிய கொடியை வடிவமைத்தவர் என்று அழைக்கப்படும் இந்த பெங்காலி வெங்கையாவோட பிறந்த நாள் இன்றைய தினம். சரியா? இன்னைக்கு ஆகஸ்ட் 2. அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதியானது தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரகாம்பல் அவருடைய நினைவு தினம் இன்றைய தினம். இதுதான் இன்றைய தினத்திற்கான சிறப்பு, இன்றைய தினத்திற்கானது, அந்த டேட்டுக்கானது. இப்போ நம்ம பார்க்க போறது செய்தித்தாள்கள்ல என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு இடம்பெற்றிருக்குது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா கிடைச்சிருக்குது. நம்ம வந்து ஃபுல்லா திட்டங்கள், முக்கியமான மொபைல் செயலிகள் எல்லாமே பார்க்குறோம். கவனமா இருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா, இன்றைய தினத்திற்கான முதல் பாயிண்ட். இது கடந்த வகுப்புல லைட்டா சொல்லியிருந்தேன் பாருங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்கள். சரியா? நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற பேர்ல ஒரு மெடிக்கல் கேம்ப் வந்துட்டு தமிழ்நாடு அரசு நடத்த போறாங்க. அதுல என்ன நன்மை, எங்க தொடங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 2, இன்றைய தினம் தான். சரியா? ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2025 அன்று தமிழ்நாடு அரசு, ஓகேவா, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 2, 2025. ஓகேவா? திட்டம் தொடங்கப்பட்ட இடம் எங்க தொடங்கிருக்கான்னு சொல்லி பாருங்க. சென்னை மயிலாப்பூர். சரி, சென்னை மயிலாப்பூர்ல இருக்கிற செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? திட்டத்தின் பயன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களிலும் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. சரியா? இந்த மருத்துவ முகாம்ல யாருக்கு முன்னுரிமை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மாநகராட்சி மற்றும் ஊரக பகுதிகள், குடிசை பகுதிகள், பழங்குடியினர் வசிக்கும் இந்த முக்கியமான பகுதிகள். சரிங்களா? இந்த இடங்கள்ல யாரெல்லாம் இருக்காங்க, மாநகராட்சி, ஊரக பகுதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிசை பகுதி, பழங்குடியினர், இவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் இந்த மருத்துவ முகாம்ல அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரியாமா? அடுத்து பாருங்க, பயனாளிகள். இந்த திட்டத்தின் நலம் காக்கும் ஸ்டாலின் அந்த திட்டத்தோட பயனாளிகள் பாருங்க. ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர், அடுத்து சர்க்கரை, டயபெட்டிக்ஸ், இருதய நோய்கள், மனநலன் பாதிப்புக்கு உள்ளானவர்கள், சரியா, கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு தான் இந்த திட்டத்துல முக்கியமான பயனாளிகள் சொல்றாங்க. இந்த திட்டம் தொடர்பான முகாம்கள் மொத்தம் எத்தனை கேம்ப் நடத்த போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1256. இந்த நம்பர்லாம் பார்க்கும்போது சாதாரண தெரியும். இப்ப ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சியோட சேட்டை அப்படிதான் இருக்கு. எது உங்களுக்கு நீங்க திணறுவீங்களோ, எதை படிக்க மாட்டீங்களோ அதை தான் ட்விஸ்ட் வச்சு கேட்கறாங்க. 1256 முகாம்கள் நடைபெற உள்ளது. சென்னையில மட்டும் பார்த்தீங்கன்னா 15 மண்டலங்களில் இந்த முகாம் வந்து நடத்த போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது எப்ப நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்டந்தோறும், சரி, மாவட்டந்தோறும் அரசு விடுமுறை இல்லாத நாட்களில், குறிப்பாக சாட்டர்டேல, சனிக்கிழமைகள்ல காலை 9 மணி முதல் 4 மணி வரை இந்த திட்டம் தொடர்பான சிறப்பு முகாம்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்ன பாக்குறோங்க, நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற மருத்துவ முகாம் தொடங்கப்பட்ட சென்னை மயிலாப்பூர்ல தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. கவனம் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வரும் தேர்வுகள்ல இது கேட்கலாம். சரியா? ஒரு விருது பாருங்க, 71வது திரைப்பட விருதுகள், தேசிய திரைப்பட விருதுகள், நேஷனல் பிலிம் அவார்டு சொல்லுவாங்கல்ல, இது வந்து 2023ஆம் ஆண்டிற்கான விருதுமா. இது 2023க்கான விருது. எத்தனையாவது தேசிய விருது? 71வது தேசிய திரைப்பட விருதுகள். ஓகேவா? டெல்லியில் உள்ள தேசிய ஊடக மையத்தில் இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இந்த விருதுகள் பார்த்தீங்கன்னா பின்னாடி குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த விருதை வழங்குவாங்க. சரியா? இந்த விருது பட்டியல் பாருங்க. சரியா? ரொம்ப நிறைய லிஸ்ட் போகும். அதுல ரொம்ப முக்கியமானது என்னது, தமிழ்நாட்டுல யார் இந்த விருது வாங்கியிருக்கிறாங்க அந்த லிஸ்ட் மட்டும் இதுல நம்ம பார்க்கலாம். சரியா? பாருங்க, இந்த விருது பட்டியல், இந்த மிடில் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டது ஒரு ஹிந்தி திரைப்படம். படத்தோட பேர் பாருங்க, 12th ஃபெயில். சரியா? 12th ஃபெயில் அப்படிங்கிற திரைப்படம் ஒரு ஹிந்தி திரைப்படம். அதுதான் இந்தியாவிலேயே சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்றுள்ளது. சரிங்களா?
சிறந்த நடிகருக்கான பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு வந்து யாரு கொடுத்திருக்காங்க ஜவான். சரியா, ஜவான் திரைப்படத்தில் நடித்த ஷாருக் கான் மற்றும் இந்த 12th ஃபெயில் படத்தில் நடித்த விக்ராந்த் மாசி, இந்த 2 பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த நடிகை பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா ராணி முகர்ஜி அவர்கள். சரியா, திருமதி சட்டார்ஜி மற்றும் நார்வே அந்த திரைப்படத்தில் நடித்த ராணி முகர்ஜி அவர்களுக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து நேஷனல் லெவல்ல, சரியா, இந்தியாவில இந்த விருதுகள்லாம் பார்த்திருக்கிறோம். அதுல சிறந்த தமிழ் திரைப்படம், எல்லா லாங்குவேஜ்லயும் சிறந்த தமிழ் என்ன படம் சிறந்த திரைப்படம், அதுல யாரு சிறந்த நடிகர் அப்படின்னு நிறைய விருது கொடுப்பாங்க. அந்த வகையில இந்த 76வது தேசிய திரைப்பட விருதுகளை சிறந்த தமிழ் படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது பார்க்கிங். உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், ஒரு சின்ன வாடகை வீடு, வாடகை வீடுல 2 பேர் இருப்பாங்க. இந்த காரை வந்து பார்க் பண்றதுல 2 பேருக்கிடையே பயங்கரமான ஒரு ஈகோ, ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். அதை பத்தின திரைப்படம் தான் இந்த பார்க்கிங். இந்த பார்க்கிங் திரைப்படம் தான் சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா, சிறந்த குணச்சித்திர நடிகர், சரி, அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு எம்.எஸ். பாஸ்கர். ஓகேவா, இந்த படத்துல பார்க்கிங் படத்தில் நடிச்சிருப்பாரு, அவர் தான் சிறந்த குணச்சித்திர நடிகர். அடுத்து சிறந்த திரைக்கதை அந்த விருதை வென்றவர் ராம்குமார். அவரு எந்த படத்துல, பார்க்கிங் படத்தோட திரைக்கதை வந்து எழுதுனது இவர் தான். அப்ப பார்க்கிங் திரைப்படம் 3 விருதுகளை வென்றுள்ளது, கவனமா இருக்கு. அடுத்து சிறந்த இசையமைப்பாளர் தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் யாரு, ஜிவி பிரகாஷ். வாத்தி, இந்த தனுஷ் நடிச்ச படம், இந்த வாத்தி திரைப்படத்துல மியூசிக் போட்டதற்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை வென்றுள்ளார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 4 விருது, ரொம்ப முக்கியமான நியூஸ்ல வருது, கவனமா இருங்க. சரியா, அடுத்து சிறந்த குறும்படம், அதுவும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட திரைப்படம், அந்த திரைப்படத்தின் பெயர் லிட்டில் விங்ஸ். ஓகேவா, அடுத்து ஆவண படப்பிரிவில், சரியா, டாக்குமெண்ட்ரி பிலிம் சொல்லுவாங்கல்ல, சிறந்த ஆவண படப்பிரிவில் தி டைம்லெஸ் தமிழ்நாடு என்ற திரைப்படம் தேர்வாகியுள்ளது. சிறந்த இயக்குனருக்கான விருது யாரு கொடுத்தாங்க பாருங்க, சுதீப் தோசன். எந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா தி கேரளா ஸ்டோரி. சரி, தி கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற திரைப்படம். எப்பவுமே இந்த அவார்ட்ல நீங்க கண்டிப்பா ஞாபகம் வேண்டியது ஒண்ணு, சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, சிறந்த இயக்குனர். இந்த 4 நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல எந்த திரைப்படத்திற்கு அதுல என்ன கேட்டகரி அப்படிங்கிறத பாருங்க. தேசிய திரைப்பட விருதுகள்ல தமிழ்நாட்டுல இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க ரீசெண்டா வாங்கியிருக்காங்களா, அதையும் கொஞ்சம் பாத்துக்கணும். சரிங்களா, 76வது தேசிய திரைப்பட விருதுகள் பார்த்திருக்கோம். அடுத்து முக்கியமான ஒரு நபர் ஒருத்தங்க நியூஸ்ல வந்திருக்காங்க பாருங்க, காலித் ஜமில். சரி, காலித் ஜமில் என்பவர் நியூஸ்ல வந்திருக்கிறாரு. இவர் யார் பார்த்தீங்கன்னா இந்தியன் சீனியர் ஃபுட்பால் டீம், சரி, இந்திய சீனியர் கால்பந்து அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக வந்திருக்கிறாங்க. சரியா, அவரோட பேர் தான் காலித் ஜமில். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறமா இந்தியன் ஃபுட்பால் டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஒருத்தர் வந்துட்டு கோச்சா வர்றது இதான் முதல் முறை, 13 ஆண்டுகளுக்கு பிறகு. அவருடைய பேர் தான் காலித் ஜமில். ஓகேவா, என்னொன்னு அவரோட தொடர்புடைய ஒரு மேட்ச் பாருமா, FIFA வேர்ல்டு கப். சரியா, FIFA உலக கோப்பை கால்பந்து போட்டி இந்த 2026ஆம் ஆண்டு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது, மெக்சிகோ, அமெரிக்கா மற்றும் கனடா. சேர்த்து வாசிங்க, மேக் அல்லது மக்குன்னு சொல்லாமா. அடுத்த 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலக கோப்பை கால்பந்து போட்டியை 3 மக்கு நாடுகள் சேர்ந்து நடத்த போறாங்க, மெக்சிகோ, அமெரிக்கா, கனடா. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. சரியா, பொருளாதாரம் தொடர்பான முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, ஜூலை 2025 ஜிஎஸ்டி வருவாய். சரியா, மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ஜூலை 1ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு இந்த ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதன் பிறகு ஒவ்வொரு மாசமும் மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. சரியா, அதுல அதிகப்படியான ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் 2024 எப்பமா அதிக ஜிஎஸ்டி எப்ப வசூலானது, ஏப்ரல் 24 2024ஆம் ஆண்டு அதிகபட்ச வசூலிக்கப்பட்டது. குறைந்தபட்ச ஜிஎஸ்டி வசூல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2020 வசூலிக்கப்பட்டது. சரிங்களா, இது வந்து ஒரு ரெகுலரா இருக்க டேட்டா. மாசம் பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறதையும் இந்த பட்டியல் வந்து வெளியிடுவாங்க. சரியா, ஜூலை மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஓகேவா, மத்திய அரசிற்கு மொத்த வருவாய் கிடைச்ச எவ்வளவு பாருங்க, 1.96 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ஜூலை மாசத்துல மட்டும் மத்திய அரசிற்கு ஜிஎஸ்டி மூலம் வருமானமா கிடைத்திருக்கு. சரியா, இது கடந்த ஆண்டு ஜூலை மாத வசூலை விட, அதாவது 2024ஆம் ஆண்டு ஜூலை விட 7.5, சரியா, 7.5% அதிகமாகும். அடுத்து மொத்த வருவாயில இந்த கிட்டத்தட்ட இந்த 1.96 லட்சம் கோடியில மொத்த உள்நாட்டு வருவாய் 6.7% அதிகரித்து ரூபாய் 1.43 லட்சம் கோடியாகவும், வெளிநாட்டுல இருந்து கிடைக்கிற அந்த இறக்குமதி வரி மூலம் கிடைக்கிற அந்த ஜிஎஸ்டி வரி விமானமானது 9.5% அதிகரித்து 52,712 கோடியாகவும் உள்ளது. சரிங்களா, அதிக ஜிஎஸ்டி வசூல் கொண்ட மாநிலம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், மாநிலங்களில் மகாராஷ்டிரா, இந்த வேர்டு மிஸ் ஆயிருக்குமா, மகாராஷ்டிரா மாநிலம் முன்னிலை வகிக்கிறது. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன்னா அதுல நம்பர் 1ல இருக்கிற ஸ்டேட் தான் இருக்கும். அதிக தொழிலதிபர்கள், பயங்கரமான தொழில் நிறுவனங்கள் அதிகமா இருக்கிற அம்பானி கிம்பானில இருக்காங்களா, எல்லாமே மகாராஷ்டிரா தான். ஓகேவா, அதனாலதான் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல எப்பவுமே நம்பர் 1 யார்ல இருப்பா, மகாராஷ்டிரா தான் நம்பர் 1ல இருப்பாங்க, மறந்துடாதீங்க.
அதுக்கு அடுத்து யார் இருக்கா பாருங்க, கர்நாடகா. கர்நாடகா அடுத்து குஜராத், 4வது இடத்துல தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், இவங்கலாம் வரிசையா வராங்க. சரி, அப்ப ஜிஎஸ்டி கலெக்ஷன் நம்பர்ல இருக்க மாநிலம் எதுமா? மகாராஷ்டிரா. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, சூப்பர் 6ல ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்கிறேன். இதுல போனஸ் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொன்னாதான் நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்துறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். சரியா? ஜிஎஸ்டி சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஜிஎஸ்டி மாதிரி, ஜிஎஸ்டி மாடலை உருவாக்குவதற்கு காரணமான கமிட்டியின் தலைவர் யார்? இதை வந்து சூப்பர் 6ல போனஸ் கேள்வியா பதில் சொல்லுங்க. சரியா? மை கவ் மொபைல் செயலி. சரி, மை கவ் அப்படிங்கிற ஒரு மொபைல் செயலி தொடங்கப்பட்டது மத்திய அரசால் தொடங்கினாமா? மத்திய அரசு ஜூலை 26, 2014 அன்று மை கவ் அப்படிங்கிற ஒரு மொபைல் செயலியை தொடங்கினாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிமக்கள் ஈடுபாட்டு தளமாகும் ஒரு போர்ட்டல். சரியா? அதாவது மத்திய அரசு ஒரு திட்டங்களையோ ஏதோ ஒரு விஷயத்த செயல்படுத்த போறாங்க அப்படின்னா, மக்களுடைய கருத்துக்கள் ஒபினியனை வந்துட்டு தெரிவிப்பதற்காக மத்திய அரசால் ஜூலை 26, 2014 தொடங்கப்பட்ட அந்த ஒரு போர்ட்டலுக்கு தானே பேருமா, ஒரு செயலுக்கு தானே பேரு மை கவ் அப்படிங்கிற ஒரு செயலி. சரியா? இது ஏன் இன்றைய தினத்துல 2014 உள்ளது இன்னைக்கு ஏன் சார் சொல்றீங்க கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு அப்படின்னு சொல்றீங்களா? அது ஏன் வந்து செய்தித்தாள் இடம்பெற்றது? நான் அதை எதுக்கு தொகுத்து கொடுத்தேன் அப்படின்னா, ஆகஸ்ட் 15, 2025 சரியா, நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திர தின உரையாற்ற போறாங்க. சரியா? அந்த ஸ்பீச்ல நம்ம எதெல்லாம் வந்து பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி மக்கள்கிட்ட கேட்டிருக்கிறாரு. இந்த மைகவ் மூலமா நீங்க வந்து அதற்கான கருத்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதுக்குதான் இந்த செயலி செய்தித்தாளில் இடம்பெற்றது உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். சரியாமா? இது இந்த மைகவ் செயலி இந்திய குடிமக்கள் தங்கள் நாட்டின் ஆட்சி மற்றும் வளர்ச்சியில் தீவிரமாக பங்கேற்பதை ஊக்குவிக்கிறது. சரிங்களா? அதாவது திட்டங்கள் தொடர்பான கருத்துக்களை சொல்லலாம். சரியா? ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தாலும் சொல்லலாம். யாரு? குடிமக்கள். அதற்காக தான் மைகவ் அப்படிங்கிற செயலி. நோக்கம் இந்திய குடிமக்களிடம் இருந்து நிர்வாக கருத்துக்களை திரட்டுவதற்கு ஒரு பொதுவான தளத்தை உருவாக்குவதே இந்த செயலியோட முக்கியமான நோக்கம். சரியா? இது வந்து மை கவ் செயலி, இது கவர்மெண்டோடது. அடுத்து இன்னொரு முக்கியமான செயலி இருக்கு பாருங்க, நமோ. நமோன்னா நரேந்திர மோடி. சரியா? பிரதமர் நரேந்திர மோடி பேரிலான நமோ செயலி கடந்த 2015 அறிமுகமானது. இது எதற்காக சொல்லி பாருங்க, பிரதமர் மோடியின் அன்றாட நிகழ்ச்சிகள் பற்றிய செய்திகள், ஓகேவா, எங்க போறாரு, எங்க போட்டோ எடுக்கிறாரு, எங்க செல்ஃபி எடுக்கிறாரு, எந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாரு, சரிங்களா, இது எல்லாமே பட காட்சிகள், சரி, போட்டோஸ் எல்லாமே இதுல பதிவேற்றம் செய்யப்படும். நீங்க அதுல போய் வேணா பாத்துக்கலாம். அந்த ஆப்புக்கு தானே பேரு நமோ செயலி. சரிங்களா? பிரதமர் மோடியின் மனதின் குரல், மன் கி பாத் அப்படி சொல்லுவாங்களா, மனதின் குரல் வானொலி உரைகளையும் இதில் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, ஒவ்வொரு மாசத்துலயும் வர்ற கடைசி ஞாயிற்றுக்கிழமையில வானொலியில, சரி, ரேடியோல மனதின் குரல் அப்படிங்கிற பேர்ல நரேந்திர மோடி வந்து உரையாற்றுவார். அது தொடர்பான இந்த உரைகளையும் இந்த நமோ செயலில நீங்க கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியாமா? அடுத்து மக்களே, கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்ந்து பாருங்க, விட்டுறாதீங்க. எப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குற அந்த வெயிட்டேஜ் வந்துட்டு குறைஞ்சதே கிடையாது. ஃபுல்லா பாருங்க. சரியா? அடுத்து பாருங்க, முக்கியமான சுகாதாரம் தொடர்பான செய்தி பாருங்கம்மா. 100% இதுவும் ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கலாம். இந்தியாவின் முதல் டெங்கு தடுப்பூசி. சரியா? டெங்கு தடுப்பூசி. இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கணும், போனஸ் கேள்வி. இந்த டெங்கு நோயை பரப்பும் அந்த கொசுவின் பெயர் என்ன? அந்த டெங்கு அந்த டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ற அந்த மஸ்கிட்டோவுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல பதில சொல்லுங்க. சூப்பர் 6 கேள்வி முடிஞ்ச உடனே இந்த போனஸ் கேள்வியா. சரியா? சரி, பாருங்க, இந்தியா முதல் டெங்கு தடுப்பூசி டெங்கி ஆல். பேரை பாருங்க, டெங்கி ஆல். ஓகேவா? அந்த ஆல் அவுட்னு சொல்லி ஒன்று வரல, இந்த கொசுலம் கொள்றது, அதே மாதிரி டெங்கி ஆல் அப்படிங்கிறதா அந்த தடுப்பூசியோட பேரு. இதை உருவாக்கியது யாரும் பாருங்க, பனேசியா பயோடெக் நிறுவனம். என்ன பேருமா? பனேசியா. ஓகே, மலேசியான்னு காதுல விழுதா? பனேசியா பயோடெக் நிறுவனம் தான் டெங்கி ஆல் அப்படிங்கிற இந்தியாவின் முதல் டெங்கு அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய வேக்சினை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. சரியா? இது ஒரே தவணையாக, சும்மா ஒரு வாட்டி 2 வாட்டிலாம் இல்லாம ஒரே தவணையாக செலுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வேக்சின் ஆகும். சரி, இது வந்துட்டு ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், சரியா, 1911 1911 இந்திய மருந்துகள் தொடர்பான ஆராய்ச்சி அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த ICMR மற்றும் இந்த பனேசியா பயோடெக் லிமிடெட் ஆகியவை இந்தியாவில் இந்த டெங்கு தடுப்பூசிக்கான முதற்கட்ட 3 மருத்துவ சோதனைகளை தொடங்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? ICMR இல்லைன்னா எங்க இருக்க, சரிங்களா, மருந்து தொடர்பான ஆராய்ச்சி இருந்தனாலே கண்டிப்பா எந்த அமைப்பு இருக்கும்ல, ICMR இருக்கும். கவனமா இருங்க. சரியா? ICMR உருவாக்குற இந்த இப்போ ஒரு தடுப்பூசி அல்லது தடுப்பு மருந்துகள் இருக்குதுன்னா அதுக்கு அங்கீகாரம் வழங்குவது யாரும் பார்த்தீங்கன்னா DCGI. அதையும் மறந்துடக்கூடாது. ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரியா? ஆராய்ச்சியில் ஈடுபடுவது ICMR. அந்த மருந்து பொருட்களுக்கு ட்ரக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுக்கிறது DCGI. மறக்காதீங்க. ரெண்டையும் என்ன டீட்டெயிலா வெளியே பாருங்க. சரியாமா? அடுத்து போலாமா? அடுத்து சரியா, எங்கும் பெண்கள் எதிலும் பெண்கள் வந்துட்டே இருக்கான் பாருங்க. ஏற்கனவே போட்டித் தேர்வில் அழிந்து வரும் ஒரு அரிய வகை உயிரினம் ஆண்கள் அப்படிங்கிற நம்ம அடிக்கடி சொல்லுவோம்.
இது பாருங்க எல்லா துறைகளையும் பெண்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. சரியா? ஆர்பிஎஃப், சரியா, ரயில்வே போலீஸ் போர்ஸ் சொல்ற ஆர்பிஎஃப் முதல் பெண் தலைவர், ரயில்வே பாதுகாப்பு படையின், சரி, ஆர்பிஎஃப் முதல் பெண் இயக்குனர் ஜெனரலாக மூத்த ஐபிஎஸ் அதிகாரி சோனாலி மிஸ்ரா, சரி, சோனாலி மிஸ்ரா என்பவர் ரீசெண்டா செய்தியில வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் அமைப்பின் முதல் விமன் டைரக்டரா, சரி, டைரக்டர் ஜெனரலா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஆர்பிஎஃப் இந்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு மத்திய ஆயுத போலீஸ் படையாகும். சரி, ஆயுத போலீஸ் படையாகும். இது எதற்காக உருவாக்கப்படும் சொல்லி பாருங்க. ரயில்வே சொத்துக்கள், இந்த பயணிகள் பகுதியின் பாதுகாப்பிற்காக 1957ஆம் ஆண்டு, சரியா, 1957ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட ஆர்பிஎஃப் சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது. அப்ப ஞாபகம், ஆர்பிஎஃப் எப்போ உருவாக்குறாங்க? 1957. அதுல இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விமனும் அதுக்கு பாத்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் எந்த கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் யார் வந்திருக்காங்கமா? சோனாலி மிஸ்ரா அவர்கள், மறக்க கூடாது, கவனமா இருங்க. சரியா? அடுத்து ரயில்வே பாதுகாப்பு படையின் பயிற்சி லக்னோவில் உள்ள ஜக்ஜீவன் ராம் ரயில்வே பாதுகாப்பு படை பயிற்சி பள்ளியில் வழங்கப்படுகிறது. ஞாபகம், இதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் இருக்கிற ஒரு நிறுவனம். ஜக்ஜீவன் ராம் ரயில்வே பாதுகாப்பு படை பயிற்சி பள்ளி எங்க இருக்குது? லக்னோ, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற லக்னோல தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து போலாமா? நோட் பண்றீங்களா? எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க, காதுல வாங்குங்க, முடிஞ்ச அளவு ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்கம்மா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அடுத்து திட்டங்கள். சரியா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திட்டங்கள்ல இருந்து 4-5 கேள்வி சாலிடா வரும். மத்திய அரசோட திட்டங்கள் சேர்த்தா 6-7 கேள்விகள் எல்லா எக்ஸாம்லயும் நேரடியாகவும் மறைமுகமும் வரும். அதுல முக்கியமான இன்னொரு திட்டம் பாருங்க, லெவல் அப். சரியா? என்ன பேர் சொல்றாங்க அதுக்கு? லெவல், சரியா, லெவல் அப் அப்படிங்கிற ஒரு திட்டம். சரியா? தொடங்கியது தமிழக பள்ளி கல்வித்துறை. நோக்கம் மாணவர்களின் ஆங்கில மொழி திறனை முறையாக மேம்படுத்து. சரியா? ஸ்கூல்ல படிக்கிற பசங்க அவங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜ், சரியா, இங்கிலீஷ் நாலேஜ் வந்து சூப்பரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக பள்ளி கல்வித்துறை ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. அதோட பேர் தான் லெவல் அப் திட்டம். சரியா? பயனாளிகள் அரசு பள்ளி மாணவர்கள், குறிப்பாக 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள், கரெக்டா அந்த 6th இருந்து 8th வரைக்கும் தான் இந்த மினி பிள்ளைங்கோ, சரியா, அந்த குரூப் எல்லாம் உருவாக்குவாங்க. அவங்க வந்துட்டு ஆங்கிலத்துல நல்லா இருக்கணும், சரியா, இங்கிலீஷ் வந்து ஒரு நாலேஜ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லெவல் அப் திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. சரியா? செயல்பாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசித்தல், பேசுதல், எழுதுதல், சரியா, இங்கிலீஷ்ல, சரியா, இங்கிலீஷ்ல வாசிக்கணும், இங்கிலீஷ்ல பேசணும், இங்கிலீஷ்ல எழுதணும் ஆகிய திறன்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இதற்காக மாவட்டந்தோறும் பிரத்யேக வாட்ஸ்அப் குழு தொடங்கப்பட்டுள்ளது. சரி, வாட்ஸ்அப் குழு உருவாக்கி அங்கிருந்து அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறிப்பாங்க. இதன் மூலம், இந்த வாட்ஸ்அப் குழு மூலமாக ஆசிரியர்கள் தங்களின் கற்பித்தல் வழிமுறைகள் தொடர்பான பதிவுகளை பகிர்ந்து கொள்ள முடியும். மொத்தத்துல 6th இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பசங்களுக்கு ஒரு ஆங்கில அறிவை அதிகரிப்பதற்காக தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையால் தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தை என்ன பேருமா? லெவல் அப் திட்டம். மறக்காதீங்க. சரி, கல்வி தொடர்பான இன்னொரு முக்கியமான திட்டம். அடுத்து பாருங்க, வேர்களை தேடி திட்டம். சரி, இதுவும் பழைய திட்டம், ஆனா இன்றைய தினத்துல செய்திகளை இடம்பெற்றுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, நிறைய திட்டங்கள் இருந்தாலும் எந்த திட்டம் ரெகுலரா நியூஸ் பேப்பர்ல ரிப்பீட்டடா வருதோ அதை போக்கஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் அதுவே போதும் எக்ஸாமுக்கு. சரியா? வேர்களை தேடி. சரி, நம்ம எங்கதான் படிச்சாலும் எவ்வளவு பெரிய மரமா ஆலமரமா வளர்ந்துதான் சரி, நமக்கு அடிவேறு ஆணிவேறு எங்க இருக்கோ அதான் நம்ம பிறந்த இடமா இருக்கும். சரியா? அது தொடர்பாக வேர்களை தேடி திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பாருங்க, மே 24, 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கப்பட்ட இடம் சிங்கப்பூர். சரியா? தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிங்கப்பூருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் போது சிங்கப்பூர்ல 2023ஆம் ஆண்டு ஒரு ஸ்கீம் தொடங்கி வைக்கிறாங்க. அந்த ஸ்கீமுக்கு தான் என்ன பேருமா? வேர்களை தேடி திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா, அயலக தமிழ் உறவுகளை ஒன்றிணைக்கும் வகையில் தமிழக அரசானது அயலக தமிழர் தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 11 மற்றும் ஜனவரி 12 ஆகிய நாட்களில் கொண்டாடி வருகிறது. முக்கியமா இந்த ஜனவரி 12 சொல்லுவாங்க. சரியா? வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினம் பழைய பேரு, இப்ப அதுக்கு வச்ச பேர் தானமா அயலக தமிழர்கள் தினம். சரிங்களா? அயலகத்தில், அதாவது வெளிநாட்டில் வாழும் 18 முதல், இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் வேர்களை தேடி எதற்காக தொடங்கினாங்க அப்படின்னா, வெளிநாடுகளில் வாழும் 18 வயது முதல் 30 வயதுக்குட்பட்ட தமிழ் இளைஞர்களை தமிழக அரசு சொந்த காசுலயே சூனியம் வைக்கிற மாதிரி சொந்த காசுல சொந்த செலவுல தமிழகத்திற்கு வரவழைத்து அவர்கள் தமிழ் மற்றும் தமிழர்தம் பெருமிதங்களை உணரும் வகையில் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு ஒரு பண்பாட்டு பயணம் ஏற்பாடு செய்யப்படும். அதாவது தமிழ்நாடு அரசு சொந்தமா காசு போட்டு 18 இருந்து 30 வயதுக்குட்பட்ட வெளிநாடுகளில் இருக்கிற தமிழ் இளைஞர்களை தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து, எப்பா தமிழ்நாடு மறந்துடாத, நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு எப்படிலாம் இருக்கு, நம்மளோட பெருமை என்ன அப்படிங்கிறத நீ கத்துக்கிட்டு போய் அங்க போய் நீ சொல்லிக் கொடு அப்படி சொல்லிட்டு தான் ஒரு ஸ்கீம் தொடங்கி இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பேரு? வேர்களை தேடி. சரிங்களா?
இந்த திட்டத்தின் முதல் பயணம் டிசம்பர் 27 மாமல்லபுரத்தில் மாமல்லபுரத்தில் உள்ள தமிழ்நாடு ஹோட்டலில் இருந்து பயணம் தொடங்கப்பட்டது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அந்த மாதிரி நாடுகளில் இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்களை வந்து அழைச்சிட்டு போனாங்க. அவரோட வயது வரம்பு பார்த்தோம்னா 18 to 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கு. சரிங்களா? அடுத்ததாக வீடியோட இறுதி பகுதி வழக்கமாக நம்ம கேட்கறதா சூப்பர் 6 கேள்வி. நம்ம டெய்லி 6 அடிக்கணும். சரிங்களா? பாத்துக்கோங்க. இன்றைய சூப்பர் 6ல ஃபர்ஸ்ட் கேள்வியை பாருங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எப்போது எங்கு தொடங்கப்பட்டது? சரியா? நலம் காக்கும் திட்டம் எப்போது எங்க தொடங்கினாங்க, எதற்கு தொடங்கினாங்க, கூட நீ சேர்த்து சொன்னா சூப்பரா இருக்கும். சரிங்களா? அடுத்து இரண்டாவது கேள்வி, தமிழக அரசின் வேர்களை தேடி திட்டம் எப்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதோட பயன் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். இது தவிர போனஸ் கேள்விக்கான பதில்களும் கரெக்டா சொல்லணும், மறக்காதீங்க. சரியா? மூணாவது கேள்வி, லெவல் அப் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? எதுக்கு இந்த ஸ்கீமை தமிழ்நாடு அரசு தொடங்கினாங்க அப்படிங்கறத சொல்லுங்க. நாலாவது கேள்வி, ஆர்பிஎஃப் அமைப்பின் முதல் பெண் டைரக்டர் ஜெனரல் யார்? இந்த ஆர்பிஎஃப் எப்ப உருவாக்குனாங்க அப்படிங்கிறதையும் பதில சொன்னா சூப்பரா இருக்கும். சரியா? அடுத்து, இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் டெங்கு தடுப்பூசியின் பெயர் என்ன? சரியா? டெங்கு தடுப்பூசியின் பெயர் என்ன? இதெல்லாம் ஒரு போனஸ் கேள்வி கேட்டேன். இந்த டெங்கு நோயை பரப்பும் அந்த கொசுவோட பெயர் என்ன? அது ஆண் கொசுவா பெண் கொசுவாங்கிறதையும் கரெக்டா பதில சொல்லுங்க. சரியா? அடுத்து, மை கவ் செயலி எப்போது தொடங்கப்பட்டது? சரி, மை கவ் செயலி எப்போ தொடங்கினாங்க, அதோட பயன் என்னங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இதுதான் இன்றைய தெரிந்திருக்கான மொத்த நடப்பு செய்திகள். கடைசியா கேட்ட சூப்பர் 6 கேள்விகள். எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில பதில் சொல்லுங்க. நோட்ஸை ஒரு நோட்டு போட்டு மறக்காம ஒரு ஹிண்ட் மாதிரியாவது எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா வரும் தேர்வுகளுக்கு சிறப்பான முறையில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா தேர்வில் வெற்றி பெற்று நாளைக்கு நம்ம ஒரு அரசாங்க அதிகாரியா கண்டிப்பா ஆகுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.